Hi everyone, welcome back to my class. Today we are going to revise Unit 1 Prose Neha's Alarm Clock. What is the lesson name? Neha's Alarm Clock. Let's read the lesson. Narrator. What do you mean by narrator? Narrator means one who tells the story. What do you mean by narrator? Narrator is one who tells the story to us. Narrator. Ring, ring, ring. Off goes the alarm clock at 6 in the morning. Neha makes a face and covering her ears with a pillow. Snuggles under the warm blanket, but she knows she has to get up. She mutters to herself. Now let's know the meaning of word snuggle. Snuggle means cuddle. An affectionate hug or an affectionate hug. அதாவது அணைத்து கொள்வது. ஸ்னகல் என்னது? அணைத்து கொள்வது. Mutter. One more word is mutter in this paragraph. So what do you mean by mutter? Mutter na low voice and lips partly closed, talking to something. Mutters means talking something that is in low voice and lips partly closed. அதாவது முணுமுணுக்கிறது. மட்டர்ஸ்னால் முணுமுணுக்கிறது. இப்போ நரேட்டர்னால் கதை சொல்கிறவங்க தான் நரேட்டர். இங்கே யார் கதை சொல்கிறாங்க? நம்மளுக்கு ஆத்தர். ஸோ ஆத்தர் இங்கே நம்மளுக்கு கதை சொல்கிறாங்க, அவங்க நரேட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிங் 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 ரிங்னா இட்ஸ் எ சவுண்ட். வாட் இஸ் ரிங்? ரிங்குனா சவுண்ட். இங்கே ரிங்குன்றது என்ன அது சவுண்ட் ஆஃப் த அலாம் கிளாக், அதாவது கடிகாரத்தோட சத்தம். மணி அடிக்குது. அலாரம் கிளாக்னாது மணி அடிக்குது. எங்கே மணி அடிக்குது? எதுலேருந்து மணி அடிக்குது? கடிகாரத்துலேருந்து மணி அடிக்குது. டைம் வந்து கரெக்டாக காலையில் 6 மணி. நேஹா, த கேர்ள் நேம் இஸ் நேஹா. யூ கேன் சி த கேர்ள் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட்னோ. ஸோ அந்த பாப்பா பேர் வந்து என்னது? நேஹா. நேஹா மேக்ஸ் எ ஃபேஸ் அண்ட் கவரிங் ஹர் இயர்ஸ் வித் அ பில்லோ. இப்போ நேஹா என்ன பண்ணுறாங்கன்னா, அலாரம் சவுண்டு கேட்ட உடனே அப்படியே அவங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு காதை மூடிக்கிட்டு, காதை எதை வச்சு மூடுறாங்க? பில்லோன்னு என்னது? தலையணையை வச்சு காதை மூடிக்கிட்டு வார்ம் பிளாங்கெட் என்ன பண்ணுறாங்க? பிளாங்கெட்னா கம்பளி. அப்படியே ஒரு வார்ம், சூடும் இல்லாமல் சில்லுன்னு இல்லாத ஒரு இதமான கம்பளியை போத்திக்கிட்டு அது உள்ள கட்டி பிடிச்சி படுத்திருக்காங்க. பட் ஷீ நோஸ் ஷீ ஹேஸ் டு கெட் அப். பட் ஷீ நோஸ், ஆனால் அவங்களுக்கு தெரியுது இப்போ நான் எந்திக்கணும்ன்ட்டு. ஆனால் அவங்க கம்பளிக்குள்ளே அதாவது ஹிதமான சூட்டில் இருக்கிற அந்த ஹிதமான கம்பளிக்குள்ளே கட்டி பிடிச்சி படுத்திருக்காங்க. ஷீ மட்டர்ஸ் டு ஹர் செல்ஃப். மட்டர்ஸ்ட் என்ன சொன்னேன்? முணுமுணுக்கிறது. மனசுக்குள்ளேயே அவங்க முணுமுணுத்துக்கிறாங்க, நான் இப்போ எந்திக்கணும், அலாரம் கிளாக் வர அடிச்சிருச்சு. இப்போ நேஹா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Neha, what she says, let's know. This alarm clock always rings at 6 and pulls me out of the bed. It's so unfair. Oh, how I would love to sleep a little longer in the morning. I wish this clock would forget its job times. நேஹா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கரெக்டாக 6 மணி ஆனால் இந்த மணி அடிச்சிருது. இந்த கடிகாரத்தில் மணி அடிக்குது. இந்த மணி அடிக்கிறதுனால என்னை பெட்லேருந்து எந்திக்க வைக்கிது. பெட்லேருந்து புல்ஸ் மீ அவுட் ஆஃப் த பெட்னா எந்திக்க வைக்கிது. இந்த சவுண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, அதை நான் எந்திக்கணுமா இருக்குது காலையிலேயே. இட்ஸ் ஸோ அன்ஃபேர். இது சார் நல்லாவே இல்லை. ஹவ் ஐ வுட் லவ் டு ஸ்லீப் லிட்டில் லாங்கர் இந்த மார்னிங். நான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் காலையில் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த சவுண்டெல்லாம் வருது. இது சரியில்லை. ஐ விஷ் திஸ் கிளாக் வுட் ஃபர்கெட் இட்ஸ் ஜாப் டைம்ஸ். என்னோடய ஆசை என்னென்னா, இந்த கடிகாரம் அதோட வேலை டைமுங்களை மறந்துடணும், அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நேஹா சொல்கிறாங்க. அப்போது நரேட்டர் என்ன சொல்கிறாங்க? சம்திங் ஃபால்ஸ். நேஹா ஸ்மைல்ஸ். அப்போது நரேட்டர் இங்கே சம்திங் ஃபால்ஸ், ஏதோ கீழே விழுது,
அதை கீழே விழுறதை பார்த்த உடனே நேஹா என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. நேஹா இப்போது சிரிக்கிறாங்க. நேஹா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹோ மை கிளாக் ஹஸ் ஃபாலன், ஹவு ஹாப்பி ஐ ஆம், டுமாரோ ஐ கேன் கெட் அப் லேட். நேஹா என்ன சொல்கிறாங்க, என் கடிகாரம் கீழே விழுந்துருச்சு, அப்பா ரொம்ப நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட எந்திக்கலாம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, நேஹா சொல்கிறாங்க. இப்போ நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மார்னிங் தெர் இஸ் நோ அலாம். அடுத்த நாள் காலையில் அலாரம் இல்லை. ஸோ நேஹா ஸ்லீப்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ். அதனால நேஹா என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டே இருக்காங்க. த ஸ்மால் சிர்பி பேர்ட்ஸ்னால் ஒரு குட்டியாக ஒரு சின்ன பறவை. சிற்பினா இங்கே சந்தோஷமாக இருக்கிற ஒரு பறவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த பறவை which come to the window sill every morning find நேஹா still sleeping. டெய்லி எவ்ரி மார்னிங்னா எல்லா நாளும் காலையில் விண்டோனது ஜன்னல் கிட்ட வந்து உட்காந்து நேஹா இன்னும் தூங்குறாங்க அப்படின்றது சவுண்ட் பண்ணுறாங்க. சவுண்ட் செர்பின்னு சவுண்ட். பேர்ட்ஸ் வேக்கப் டியர், வேக்கப் ஃபாஸ்ட். பேர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல. பேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வேக்கப் டியர், வேக்கப் ஃபாஸ்ட். வேக்கப் டியர்னா சீக்கிரம் எந்திங்க, சீக்கிரம் எந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டர் நேஹா கெட்ஸ் அப் வித் ஸ்டார்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, நேஹா எந்திரிச்சு காலையிலேருந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நரேட்டர் சொல்கிறாங்க. நேஹா என்ன பண்ணுறாங்க, ஹோ நோ, இஃப் இட் இஸ் நாட் த அலாம் கிளாக் இட்ஸ் தீஸ் பேர்ட்ஸ், வை டோன்ட் தே லீவ் மீ அலோன். இப்போ நேஹா என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஹோ நோ இஃப் இட்ஸ் நாட் த அலாரம் கிளாக். இப்போ அலாரம் கிளாக் இல்லைனாலும் இந்த பேர்ட்ஸ் வந்து என்ன எழுப்புறாங்க. வை டோன்ட் தே லீவ் மீ அலோன், ஏன் அவங்க என்னை தனியாக விட மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நேஹா கேட்குறாங்க. இப்போ நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஈவன் திஸ் விஷ் ஆஃப் நேஹாஸ் கம்ஸ் ட்ரூ. நரேட்டர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நேஹாவோட ஆசை நிறைவேறட்டும், உண்மையாகட்டும். த நெக்ஸ்ட் மார்னிங் தெர் இஸ் நாட் ஒன்லி நோ அலாம் கிளாக், தேர் ஆர் நோ பேர்ட்ஸ் ஈதர். நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, அங்கே அலாம் கிளாக்கும் இல்லை, அதாவது கடிகாரமும் இல்லை, மணி அடிக்கிற கடிகாரமும் இல்லை, பறவைகள் சவுண்ட் பண்ணும்ல, சிற்பின்னு சவுண்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ், கூப்பிடுற பேர்ட்ஸ் கூட இல்லை. பட் தெர் இஸ் சம் ஒன் ஹெல்ஸ் ஹூ டஸ் நாட் வாண்ட் ஹர் டு மிஸ் த ஸ்கூல் பஸ். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னா பஸ்ஸு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு, நேஹா பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்காங்க. கேன் யூ கெஸ் ஹூ இட் இஸ்? நீங்கள் யாராவது கெஸ் பண்ணுறீங்களா அவங்க யாருன்ட்டு? உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா யாராக இருக்கலான்ட்டு? உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்புறவங்க யாருன்ட்டு? அதிகாலை காலையில் மார்னிங்கில் உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்புறவங்க வேறு யாராக இருக்கலாம்? த பிக் பிரைட் சன். அது யார்? ஒரு பிக் பிரைட் சன், ஒரு பெரிய சூரியன். He fills Neha's room with a warm smile. He fills the Neha's room. அதாவது சூரியனோட ஒளி. வார்ம் ஸ்மைலை நீங்கள் என்னத்தை குறிக்கிறாங்கன்னா, சூரியனோட ஒளி அந்த ரூமை ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஹா ஹோ மை ஹைஸ், அந்த கதிர்வீச்சுகள் என்னோட கண்கள். நவ் இட்ஸ் த சன் வேக்கிங் மீ அப், வை கான்ட் ஹீ லெட் மீ பி. ஐயோ இன்னைக்கு வந்து சூரியன் என்னை எழுப்பிட்டாங்க, ஏன் அவங்களும் என்னை விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டர் என்ன சொல்கிறாங்க, ஈவன் திஸ் விஷ் ஆஃப் நேஹாஸ் கம்ஸ் ட்ரூ. நரேட்டர் என்ன சொல்கிறாங்க, ஓகே இந்த ஆசை கூட, நேஹாவோட இந்த ஆசை கூட நிறைவேறட்டும். நெக்ஸ்ட் மார்னிங் த சன் இஸ் பிஹைண்ட் த க்ளவுட்ஸ். அடுத்த நாள் என்னாச்சு, சூரியன் எங்கே மறைஞ்சிட்ருக்காங்க, பிஹைண்டுனா பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி, யாரோட பின்னாடி இருக்காங்க, க்ளவுட்ஸ் மேகங்கள் பின்னாடி இருக்காங்க. ஸோ நேஹா ஸ்னோ ஸ்டில் த இயர்ஸ் ஹர் மதர்ஸ் வாய்ஸ். அதனால் இன்றைக்கி சூரியன் மறைஞ்சிருக்காங்க, அதாவது மேகமூட்டமாக இருக்குது வானம். அப்போ நேஹா வந்து எப்படி தூங்குறாங்க பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நேஹா ஸ்னோர் ஸ்னோர்னா கொரட்டை விடுறது. தூக்கத்தில் கொரட்டை சவுண்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா?
வீட்டில் உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தூங்கும்போது தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது சவுண்டு வருதான்னு கேட்டு பாருங்கள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? குரட்டைன்னு சொல்லுவாங்க. குரட்டைக்கு இங்கிலீஷில் ஸ்னோர். ஓகே, வாட் வி சே டு ப்ரீத் டியூரிங் ஸ்லீப் வித் ஹார்ஷ் நாய்ஸ். தூக்கத்தில் நம்ம உச்சிடும்போது ஒரு சவுண்டு வரும்ல, அதுக்கு பேர் தான் குரட்டை. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஸ்னோர். இப்போ நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி யார் எழுப்புறாங்க? ஷி ஹியர்ஸ் ஹர் மதர் வாய்ஸ். அவங்க அம்மாவோட சத்தம், மதர்ஸ் வாய்ஸ். அவங்களுக்கு இப்போ அம்மாவோட சத்தம் கேட்குது. அம்மாவோட வாய்ஸ், அம்மாவோட குரல் கேட்குது. இப்போ மதர் என்ன சொல்கிறாங்க? வேக்கப் ஸ்லீப்பி ஹெட். எழுந்துருங்க. ஸ்லீப்பி ஹெட்னா என்னது? அ வெரி டயர்ட் பர்சன். ரொம்ப நல்லா தூங்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்க தான் ஸ்லீப்பி ஹெட். யூ வில் மிஸ் த பஸ். நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேஹா, ஹோ நோ, வை டஸ் மதர் ஹாவ் டு வேக் மீ அப். ஐயோ, இன்னைக்கு ஏன் அம்மா என்னை எழுப்பணும்? நரேட்டர் என்ன சொல்கிறாங்க? தெர் இஸ் நோ எஸ்கேப் நாவ். இப்போ நீங்கள் தப்பிக்கவே முடியாது. எஸ்கேப்னா என்னது? தப்பிச்சுக்கிறது. நேஹா கெட்ஸ் அப் அண்ட் கெட்ஸ் ரெடி. இப்போ நேஹா எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாங்க. கேன் யூ இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் த நெக்ஸ்ட் டே? இப்போ நீங்கள் ஏதாவது ஊகிக்க முடியுமா அடுத்த நாள் என்ன ஆகுன்ட்டு? நேஹா வேக்ஸ் அப் வித் ஏ ஸ்டார்ட். நேஹா தானாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. ஹர் வாட்ச் சேஸ் இட்ஸ் 6 o'clock. அவங்களோட வாட்ச் என்ன சொல்லுது? இப்போ 6 மணின்னு சொல்லுது. ஷீ கால்ஸ் அவுட் டு ஹர் மதர். நேஹா, மா, ஹூ ஒக் மீ அப் டுடே. அவங்க அம்மாவை கூப்பிட்டு இன்றைக்கி என்னை யார் எழுப்புனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நரேட்டர் இங்கே என்ன மதர் ஸ்மைல்ஸ். இப்போ அம்மா சிரிச்சிட்டே இருக்காங்க. மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ ஹெல்ஸ் யூ, அஃப்கோர்ஸ். இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க? வேறு யார் எழுப்புவாங்க? நீ தான் அப்படின்னா. நேஹா, பட் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். ஆனால் நான் தூங்கிட்டு இருந்தேனே, ஹவு குட் ஐ, நான் எப்படி இன்றைக்கி எந்திரிச்சேன்? மதர் இப்போ என்ன சொல்கிறாங்க? நவ் டெல் மீ, why do you eat your lunch every day at 1 in the afternoon? அம்மா என்ன கேட்குறாங்க நேஹாவை? ஏன் நீ கரெக்டாக மத்தியானம் 1 மணிக்கு 1 மணி ஆனால் எப்படி நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்க, மதிய உணவை சாப்பிட்றீங்க? ஐ ஃபீல் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. பசிக்குது, அதனால் நான் அந்த டைமுக்கு நான் சாப்பிட்றேன்றாங்க. மதர், வை டு யூ ஸ்லீப் அட் 9 எவ்ரி நைட்? ஏன் எல்லா நாளும் கரெக்டாக 9 மணி ஆனால் தூங்குற? அதுக்கு நேஹா சொல்கிறாங்க, பிகாஸ் ஐ ஃபீல் ஸ்லீப்பி. எனக்கு தூக்கம் வருது, நான் அதனால் தூங்குறேன் அப்படின்னு நேஹா சொல்கிறாங்க. மதர், தெர் இஸ் எ கிளாக் இன்சைட் யூ விச் டெல்ஸ் யூ when to eat, when to sleep and when to wake up. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க? இங்கே உனக்குள்ள ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் நீங்கள் எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எப்போ தூங்கி எந்திரிக்கணும் காலையில் அப்படின்றது எல்லாமே சொல்லும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு நேஹா என்ன சொல்கிறாங்க? ஹூ, I better rush now. I don't want to miss the bus. I better rush now. இப்போ நான் சீக்கிரம் போகணும். I don't want to miss the bus. நான் பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மதர், ரிலாக்ஸ், கூல் டவுன், டுடே இஸ் சண்டே. இன்னைக்கு சண்டே நம்ம சொல்கிறாங்க. நேஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அடாப்டட் ஃப்ரம். இந்த கதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா நேஹாஸ் அலாம் கிளாக். அதை எழுதினவங்க ஆத்தர் யாருன்னா கிரிஜா ராணி அஸ்தானா. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஸ்னகிள்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன்னா ஸ்னகிள்ஸ்னால் கடல் ஆர் அஃபெக்ஷனேட் ஹக். மட்டர்ஸ்னால் லோ வாய்ஸ். நான் சொன்னல முணுமுணுப்புக்கிறது தான். விண்டோ சில் அப்படின்னா விண்டோவில் கீழே இருக்குள்ள விண்டோ பேஸ், அதுக்கு பேர் தான் விண்டோ சில். ரிலாக்ஸ்னா காம். What do you mean by relax? Calm down. Okay, children. I hope you all are enjoyed this story. Okay, let's meet in the next session. Bye. Take care.